அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு அளித்திடும் வகையில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்களுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். விவசாயத்தை பாதுகாக்கும் வகையிலும் விவசாயிகளின் நலன்களை மேம்படுத்தும் வகையிலும் 110 விதியின் கீழ் சிறப்பான பல திட்டங்களை இன்று அறிவித்திருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்பார் என்பதில் ஐயமில்லை. ஆசியாவில் உணவு உற்பத்தியிலும் நவீன விவசாய முறையிலும் தாய்லாந்து சிறப்பான வளர்ச்சியை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவின் தாய்லாந்தாக தமிழ்நாடு வேளாண் துறையில் திகழும் என்ற நம்பிக்கை இன்று உருவாகி இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மழை நீரை கூட ஒரு சொட்டும் வீணாகிவிடக் கூடாது என்று மழை நீரை சேமிக்க உலகத்திற்கு மழைநீர் சேமிப்பு திட்டம் தந்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்மணியை பாதுகாத்து அவர்களுக்கு உரிய உரிமையை எடையை விலையை தந்த தலைவி இன்று 110 விதியின் கீழே திட்டம் தந்திருக்கிறார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு நல்ல திட்டம் இல்லை. ஒரு நாட்டிலே விவசாயம் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவார்கள். அந்த விவசாயிகளுக்கான முதுகெலும்பாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதற்கு அவர்கள் இந்த நேரத்திலே இந்த சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை பொறுத்தே நாம் கண்கூடாக கண்டுகொள்ளலாம். ஒட்டுமொத்த விவசாய மக்களுக்காக அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற சலுகைகளை நினைத்து பாராட்டுக்களை சொல்லக்கூடிய ஒருவனாக உங்களுக்கு நன்றி உள்ளவனாக என்றும் இருப்பதிலே பெருமையடைகிறேன் என்று